மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். இந்த வாரத்துடைய முதல் வேலை நாளே கூடுதல் பரபரப்போடு தான் தொடங்கியிருக்குங்க. ஒரு பக்கம் கரூர்ல உயிர் இழந்த குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டவங்கள மாமல்லபுரம் அழைச்சி அவங்கள சந்திச்சிருக்காரு விஜய்ங்க. அதே நேரத்தில் இங்க அழைச்சிட்டு வந்து தான் அவர் பாப்பாரா அப்படின்னு கடும் விமர்சனங்களும் எகிரி இருக்குங்க. ஆனா தாவேகா சைட்ல இருந்து சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிறாங்க. இதை கடந்து உள்ள இன்னைக்கு என்ன நடந்தது, இன்னொரு பக்கம் பல்கலைக்கழகங்கள் தனியார் மயம் அந்த விவகாரத்தை ஒட்டி தொழில் திருமாவளவன் விமர்சிச்சிருக்காரு. இன்னும் அடுத்து சண்முகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களும் விமர்சிச்சிருக்காங்க. ஒரு படி மேலே போய் பாஜக போல் திமுக செய்கிறது அப்படின்னு கூடுதல் காட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க தோழர்கள். இது மட்டும் கிடையாதுங்க, கண்ணகி நகர் கார்த்திகா அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள் வலுக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா செம்பரம்பாக்கம் ஏரி விவகாரம், அதுல இருந்து செல்வ பெருந்தகை வெர்சஸ் ஆளுங்கட்சி அதிகாரிகள் அப்படின்னு அந்த விவாதமும் கூடுதல் அனல் வீசிக்கொண்டிருக்கு. முக்கியமா கூடுதல் தொகுதிகளை கேட்போம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியும் அழுத்தம் கொடுக்க தொடங்கியிருக்கு. அவங்க மட்டும் கிடையாது, பல்வேறு கூட்டணி கட்சிகளும் கூடுதல் டிமாண்டுகளை முன்வைக்கவும் தொடங்கியிருக்காங்க. இது ஒரு புது நெருக்கடியாகவும் மு.க. ஸ்டாலினுக்கு மாறியிருக்கு. அதே நேரத்தில் இவர் பாஜகவை டார்கெட் செஞ்சு சில விஷயங்களை முன்னெடுக்கிறாரு. இப்படியாக மு.க. ஸ்டாலின், விஜய் இவங்களை சுற்றி நடக்கின்ற, அதாவது இவர்களுடைய இந்த அரசியல் பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஒரு துறைமுகங்க, அதை எப்படியாவது கைப்பற்றிடணும் அப்படின்னு அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில மிகப்பெரிய அளவுல அதிகார யுத்தங்க. இதை தனித்தனியா கொம்பு சீவி விடுகின்ற அரசியல் வேறங்க. அப்புறம் எப்படி இருக்கும்? அதனால ஏற்படுகின்ற அந்த வன்முறையைத்தான் ரத்தமும் சதையுமா நட்சத்திர எழுத்தாளரான திரு நரேன் தன்னுடைய வேட்டை நாய்கள் நாவல்ல விரிவா பதிவு செஞ்சிருக்காருங்க. அதை ஆடியோ வடிவில் கேட்கணுமா? உடனே நம்முடைய விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த வேட்டை நாய்களை விரிவா கேட்டு மகிழலாம். விகடன் ஆப்பு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உடனே கேட்டு மகிழுங்கள். 30 நாட்களுக்கு பிறகு மாமல்லபுரத்தில் கரூர் மக்கள். விஜயிடம் 3 கேள்விகள். இன்னையிலிருந்து சரியா 1 மாசத்துக்கு முன்னாடிங்க, கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர்ல நடந்த அந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நினைச்சாலும் நடுநடுங்க வைக்குதுங்க. அந்த கூட்ட நெரிசல், துயர சம்பவம் தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவருடைய அந்த பரப்புரை கூட்டத்தில் நடந்தது தாங்க. அடுத்தடுத்து குழந்தைகள், பெரியவர்கள் உள்ளிட்ட 41 பேர் அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தாங்க. செப்டம்பர் 28ஆம் தேதி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தொடங்கி எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி க. பழனிசாமி தொடங்கி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பல முக்கியமான அரசியல் ஆளுமைகள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலருமே பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் போய் சந்திச்சாங்க. குடும்பங்களுக்கு ஆறுதல் கொடுத்தாங்க. அங்கே போகாத ஒரே நபர் தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் தாங்க. அட்லாஸ்ட் இன்றைக்கு அக்டோபர் 27ஆம் தேதி கரூரில் பாதிப்படைந்த அந்த குடும்பத்தினர், உயிரிழந்த குடும்பத்தினர், பாதிப்படைஞ்சவங்க அவங்க எல்லோரையுமே பேருந்தில் அழைச்சிட்டு வந்து இங்கே மாமல்லபுரத்தில் ஒரு தனியார் ஹோட்டலில் திரு விஜய் சந்திச்சிருக்காருங்க. இதை ஒட்டி பல்வேறு கேள்விகள் நம்ம முன்ன சொன்னது போல வட்டமடிக்குது. திரு விஜய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, உயிரிழந்த குடும்பத்தினருக்கு இப்படித்தான் ஆறுதல் சொல்லுவாரா? அதாவது இறந்துருக்காங்க, இறந்த குடும்பத்தினர் நான் அங்கே வர முடியாது, அவங்க நேரில் இங்கே வாங்க, உங்களுக்கு நான் ஆறுதல் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இது எந்த வகையில் சரி அப்படிங்கிறாங்க. 1 மாதமாக பல விஷயங்களை, இப்போ போயிடுவார், அங்கே போவார், பல விஷயங்களை அடுக்குனீங்க. ஆனால் அட்லாஸ்ட் அவங்கள இங்கே அழைச்சிட்டு வந்து பார்த்துருக்கீங்க. இது தவறான ஒன்றை பதிவு செஞ்சது போல் ஆகாதா? நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாகுது அப்படின்னும் கேள்விகள் வட்டமடிக்குதுங்க. 3ஆவதாக உங்கள் இடத்துக்கே அழைச்சிட்டு வந்து இங்கே சென்னைக்கு, அதுவும் இந்த புயல் நேரத்தில், மோந்தா புயல் நேரத்தில் நீங்கள் அவங்கள அழைச்சிட்டு வந்து அந்த நாள்லேயே சந்திக்கணும் அப்படின்னு இங்கே இப்படி பார்த்தது எந்த வகையில் சரி என்கிற கேள்விகள் 4 பக்கமும் வட்டமடிச்சிட்டு இருக்குங்க. அதே நேரத்தில் தாவேகா சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பாட்டுக்கு இங்கேருந்து அங்கே போகிறப்ப அங்கே இதே போல் மறுபடியும் பெரிய அளவில் க்ரௌடு கூடி, இல்லை வேறு வகையில் அந்த போதிய அளவில் பாதுகாப்பு கொடுக்க முடியாமல் போய், இல்லை ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் மோசமாக அமைஞ்சதுன்னா அது மறுபடியும் மன வருத்தங்களை உருவாக்கிடும், கெட்ட பெயரை உருவாக்கிவிடும். இவை எல்லாவற்றையும் தவிர்க்கணும் என்பதற்காகவும், அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாக, ஆறுதலாக நாங்கள் இருக்கோம் என்பதையும்
நாங்கள் உணர்த்தவும் அவங்களுடைய துக்கத்தில் பங்கெடுக்கவும் தான் இங்கே மாமல்லபுரத்துக்கு அழைச்சி சந்திச்சிருக்காங்க அப்படின்னும் அவங்க சைட்ல இருந்து ஆதரவான கருத்துக்கள் வருது, அவங்க சைடு நியாயமாக. ஆனால் இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, நீங்கள் அங்கே போகிறத யாரும் தடுக்க போகிறதில்ல, துக்கத்துக்கு நான் போகிறேன், நீங்கள் போகக்கூடாது துக்கத்துக்கு அப்படின்னு உங்களை யாருங்க தடுக்க போகிறா அப்படின்னு ஏற்கனவே திரு ஜான் பாண்டியன் அவர் கூட கேட்டிருக்காரு. யார் வேணாலும் துக்கத்தில் போய் பங்கெடுக்கலாம் அப்படின்னு பல அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த மாதிரியான கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போ கூட நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவருமே ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஓட்டு போடுற இயந்திரங்கள்லாம் பனையூருக்கு கொண்டு வந்துருங்க, அங்கே வாக்கு செலுத்துறவர்கள் வாக்களிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேள்வியை கேட்டிருக்காரு. அது மட்டும் கிடையாது, பண்ணையார் கூட பஞ்சாயத்து செய்யறதுக்கு ஆலமரத்துக்கு போவார். ஆனால் பனையூர்காரரோ தன்னுடைய வீட்டில் மட்டும்தான் நான் பஞ்சாயத்து செய்வேன், ஆலமரத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நாட்டாமைக்கும் மேலே நாட்டாமையாக அவர் செயல்பட்டு இருக்காரு. இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சிருக்காரு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான்க. இதெல்லாம் ஒரு சான்றுகள் தான், உதாரணங்கள் தான். பலர் இந்த மாதிரியான விமர்சனங்களை சமூக வலைதளங்கள்ல இருந்து பொது தளங்கள்லையும் முன் வச்சிட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக திரு விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை நான் நேரில் போய் சந்திக்க போகிறேன், என்னுடைய ரசிகர்கள் என்னுடைய தொண்டர்கள் கட்டுக்கோப்பாக நிச்சயமாக இருப்பாங்க, இது துக்க நிகழ்ச்சி, அதனால் யாரும் அங்கே திரளக்கூடாது, ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருந்திருக்கணும். அதையும் தாண்டி ஏராளமான க்ரௌடு அங்கே வந்தாங்கன்னா அப்போ இவ்வளோ பேர் இருக்காங்க, சரியான பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னு அவர் முன்கூட்டியே அங்கேருந்து திருச்சியிலிருந்தோ இல்லை முன்னாடியே ஏதாவது ஒரு ஏரியாவில் இருந்தோ அவர் திரும்பி வந்துடலாம். செய்தியாளர்கள்கிட்டையும் இந்த விஷயத்தை அவர் சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பனையூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சா கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு பொது சமூகம் புரிஞ்சிக்கலாம். அப்படியே இல்லைனாலும் கூட பக்கத்திலேயே சேலம் இருக்குது, திருச்சி இருக்குது, ஏதாவது ஒரு மாவட்டத்தில் கூட அவர்களை சந்தித்திருக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு இங்கே மாமல்லபுரம் வரவழைச்சி பார்த்தது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கிற விமர்சனங்கள் வருது. முக்கியமாக ரசிகர்கள் தொண்டர்கள் அதிக அளவில் திரண்டுருவாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் முதன்மையாக முன்வைக்கிறாங்க தாவேக்கா சைட்ல இருந்து. அப்போ விஜய் அவர் சொல்லியும் கட்டுக்கோப்பாக நடந்துக்கோங்கன்னு சொல்லியும் மீறிட்டு ஒரு ரசிகர்கள் தொண்டர்கள் வராங்கன்னா அப்போ அவர் சொல் பேச்சு கேட்காத அளவில் தான் அவங்களுடைய தொண்டர்கள் இருக்காங்களா? தலைமைத்துவ பண்பு அதுவுமே கேள்விக்கு உள்ளாகுது. ஆனால் இன்னொரு பக்கம் எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்பட்டுறக்கூடாது. விஜய் அவர் அங்கே நேரில் போய் சந்திக்கிறப்ப எந்த விதமான ஒரு ஆபத்தும் ஏற்பட்டு விடக்கூடாது. சில தகவல்கள்லாம் கிடைக்குது, அதெல்லாமே அச்சமூட்டுவதாக இருக்குது. அதனால தான் இவை எல்லாவற்றையும் தவிர்க்கணும் என்பதற்காகவும் இங்கே சென்னை வரவழைச்சு சந்திச்சாங்க. எங்களுடைய நோக்கத்தில் எந்த விதமான பிழையும் இல்லை, மக்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் நிற்கணுங்கிறதா எங்களுடைய நோக்கம் என்பதை திரும்ப திரும்ப வலியுறுத்துறாங்க தாவேக்கா சைட்ல இருந்து. இவங்க சைடு கருத்துக்களுக்கு வலு சேர்க்கிற மாதிரி தான் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவரும் கூட அங்கு போய் அனுதாபம் தெரிவிச்சா என்ன, இல்லை அவங்கள இங்கே வரவழைச்சு அனுதாபம் தெரிவிச்சா என்ன, அனுதாபம் தெரிவிச்சிருக்காரு. அதை பாராட்ட வேண்டுமே தவிர காரணங்களை பற்றி பேசுவது சரியாக இருக்காது. உண்மையிலேயே இது பாராட்டக்கூடியது அப்படின்னும் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் கருத்து தெரிவிச்சிருக்காருங்க பத்திரிகையாளர்கள்கிட்ட. சரி, இன்றைக்கு மாமல்லபுரத்தில் திரு விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சார் இல்லையா, அங்கே என்ன நடந்தது அப்படின்னு விசாரித்தோம். ஒவ்வொருத்தர்கிட்டையும் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்கள் அளவில் அவங்கக்கிட்ட தனியாக பேசினார், தன்னுடைய வருத்தங்களை ஆறுதலை தெரிவித்தார் அப்படின்னும் தாவேக்கா வட்டாரங்கள்லேருந்து தகவல்கள் வருதுங்க. உயிரிழந்த குடும்பங்களுடைய மருத்துவம், கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அவங்களுடைய அத்தியாவசியமான அந்த அன்றாட தேவைகள் இருக்கு இல்லைங்களா, அவை எல்லாவற்றையும் முழுமையாக தாவேக்கா பார்த்துக்கோ அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு திரு விஜய் அப்படிங்கிறாங்க. இதில் லேட்டஸ்ட்டாக உங்களையெல்லாம் சென்னைக்கு அழைச்சிட்டு சந்தித்ததில் என்னை மன்னிச்சிடுங்க, நிச்சயமாக விரைவில் கரூருக்கு நான் உங்களை மறுபடியும் சந்திப்பேன், என் வாழ்நாள் முழுக்க நான் உங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு மறுபடியும் உறுதிப்பட தெரிவிச்சிருக்காரு எங்களுடைய தலைவர் திரு விஜய் அப்படின்னு தாவேக்காவுடைய ஐடி அணியினர் அவங்களுடைய ஆதரவு சமூக வலைதளங்களில் இந்த தகவலும் பரவி கொண்டிருக்குங்க. மக்களிடம் செல், மக்களிடமிருந்தே கற்றுக்கொள் அப்படின்னாரு முன்னாள் முதலமைச்சரான மறைந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள். தாவேக்காவுடைய கூட்டங்களில் திரு விஜயோடைய உரைகளில் தவறாமல் இடம் பிடிக்கின்ற பேரறிஞருடைய பொன்மொழிகள் தான் இது. அந்த பொன்மொழிகளை
மீண்டும் ஒரு முறை அவர் வாசிக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளையும் முன்வைக்கிறோம். கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு ரூபாய் 1 கோடி முதலமைச்சர் ஸ்டாலினிடம் அதிகரிக்கும் வேண்டுகோள். இப்போதான் இயக்குனர் திரு மாரி செல்வராஜுடைய பைசன் படத்தை நம்ம பார்த்தோம். அடித்தட்டு மக்கள் எப்படி பல்வேறு தடைகளை தாண்டி வழிகளை தாண்டி அந்த வேலிகளெல்லாம் கடந்து வேலியே போட முடியாத அளவுக்கு தங்களுடைய திறமையால் உயர்ந்திருக்காங்க அப்படின்னு ரொம்பவே சூப்பராக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இல்லைங்களா? எல்லோருமே கொண்டாடினோம். அதை கொண்டாடிட்டு இருக்கிற நேரத்திலேயே இன்னொரு பெரிய கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக ஆசிய இளையோர் கபடியில் தங்கம் வென்று சாதிச்சிருக்காங்க நம்முடைய தங்கையான கண்ணகி நகரைச் சேர்ந்த கார்த்திகா அவர்கள். இன்னொரு பக்கம் தம்பி அபினேஷ் அவர்களும் இதே போல சாதனையை நிகழ்த்தியிருக்காங்க. இதை ஒட்டி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் உடனடியாக அந்த வெற்றி பெற்று திரும்பிய இருவரையுமே அழைச்சி அவங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையும் கொடுத்திருக்காரு. உண்மையிலேயே வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் தங்களுடைய சொந்த திறமையால் விளையாட்டில் சாதித்திருக்கிற கண்ணகி நகர்லேருந்து சாதித்திருக்கிற அடித்தட்டு மக்கள் சாதனையை செய்கிறப்ப அதில் ஒரு பெரிய ஆனந்தம் வருது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு தங்க மங்கையாகத்தான் கார்த்திகா அவர்கள் சாதிச்சிருக்காங்க. அதற்கு முதலமைச்சர் உடனடியாக நேரில் வாழ்த்துக்கள் தெரிவித்ததாகட்டும், கார்த்திகா அவங்களுடைய காணொலியெல்லாம் பார்க்குறப்ப முதலமைச்சர் அரசு வேலை தரேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. மேலும் கண்ணகி நகர் மேம்பாட்டுக்கான நிறைய விஷயங்கள் செய்வதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. ஆனாலும் இன்னொரு கேள்வி வந்துட்டு இருக்கு. சமூக ஆர்வலர்கள் கேள்விகளை முன்வைக்கிறாங்க. செஸ்ல வெற்றி அடைஞ்சவங்களுக்குலாம் 5 கோடி ரூபாய் கொடுக்குறீங்க. அப்படி இருக்க கார்த்திகா அவங்களுக்கு குறைஞ்சது 1 கோடி ரூபாயாவது கொடுத்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு சமூக வலைதளங்கள் முழுக்கவே கேள்விகள் பறந்துகிட்டு இருக்குங்க. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவருமே 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட வலியுறுத்தி இருக்காருங்க. இதில் எழுத்தாளர் திரு ஆதவன் தீச்சன்யா அவர் தன்னுடைய பாணியில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நம்ம வடிவேலு அவர்களுடைய படத்தை போட்டு, செஸ்ல ஜெயிச்சா 5 கோடி, கபடினா 25 லட்சம் தானே அப்படின்னு மனசாட்சியே இல்லாமல் கேட்குறாங்க. செஸ்ஸுங்கிறது இந்தாண்டையும் அந்தாண்டையும் ஓடி ஆடி உருண்டு புரண்டு தொட்டு பிடிக்கிற கபடி மாதிரி லேசான விளையாட்டெல்லாம் கிடையாதுங்க. ஒரே இடத்துல மணிக்கணக்காக உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு வடிவேல்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நையாண்டி மொழியில் தன்னுடைய கேள்வியை முன் வச்சிருக்காரு எக்ஸ் பக்கத்தில். இது மாதிரி ஒரு உதாரணம் தான் இது. பலரும் இந்த மாதிரியான கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. ஆனால் திமுக அரசாங்கத்துடைய ஆதரவாளர்கள் பலருமே என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, தம்பி குகேஷ் அவர்களுக்கு அவர் செஸ்ல வெற்றி பெற்றப்ப அது உலக செஸ் சாம்பியன் பட்டத்தில் அவர் வெற்றி அடைஞ்சாரு. அதை ஒட்டி 5 கோடி வழங்கப்பட்டது. ஆனால் கார்த்திகா அவர்கள் வென்றது இளையோர் ஆசிய விளையாட்டு தொடர் தான். குகேஷ் அவர்கள் இதற்கு முன்னாடி வென்ற போட்டிகளுக்கு இது போல பரிசு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் அதிலிருந்து ஒரு கேள்வி வருதுங்க. ஹரியானாவில் இதே இளையோர் ஆசிய விளையாட்டு தொடருக்காகத்தான் 3 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. இங்க விளையாட்டுல சாதிச்சவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கறதுங்கிறது ஒரு சரியான விஷயம். அவங்களுக்கு அதிகம் கொடுத்தீங்க, இவங்களுக்கு கம்மியா கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கல. அதே நேரத்தில் அரசு பள்ளியில் படித்தவங்க, எளிய குடும்பத்தை சார்ந்தவங்க, அப்படி அந்த பகுதியிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு சாமானிய குடும்பத்தை சார்ந்தவங்க இப்படி சாதனையை செய்கிறப்ப ஒரு சமூக நீதி அரசாங்கம் அதை மேலும் ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். இதில் இன்னொரு ஃப்ளாஷ்பேக், குட்டி ஃப்ளாஷ்பேக் நினைவுக்கு வருதுங்க. கடந்த 2006ஆம் ஆண்டில் தடகளத்தில் சாதித்து கொண்டிருந்த சாந்தி அவர்கள் அப்போ சர்வதேச அளவில் வெள்ளி பதக்கத்தையும் அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. இதை ஒட்டி அப்போது முதலமைச்சராக இருந்த கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்கள் பெரிய அளவில் பரிசு தொகையை அறிவிச்சிருந்தாருங்க. ஊக்கத்தொகையை கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய், அப்புறம் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பெரிய தொலைக்காட்சி பெட்டியும் அறிவிச்சிருந்தாரு. அந்த ஊக்கத்தொகையை கொடுக்கறதுக்கு முதல் நாள் தான் பார்த்தோம்னா பாலின சோதனையில் ஒரு சர்ச்சை வெடிக்குது. சாந்தி அவர்களுடைய பதக்கம் பறிக்கப்படுதுங்க. அந்த நேரத்தில் அவர் கலைஞர் மு கருணாநிதி அவர் சொன்னது, அவர்கிட்ட இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, இப்படிலாம் ஆகிடுச்சுங்க, இந்த நேரத்தில் நம்ம இந்த ஊக்கத்தொகையை கொடுக்கலாமா அப்படின்னு. அப்போ அவர் கேட்டது ஒன்றே ஒன்று தான், ஓடினது அந்த கால்கள் தானே, சாந்தி அவங்களுடைய கால்கள் தானே, அந்த கால்களுக்கு தான் இந்த ஊக்கத்தொகை அப்படின்னு நச்சுன்னு அதை முடிச்சிட்டாரு. அப்போ அடித்தட்டு மக்கள் எல்லா வகையிலையும் மேலே வருவதற்கு ஒரு அரசாங்கம் இப்படி பக்கபலமாக இருக்குது. இப்போ முதலமைச்சரும் ஊக்கத்தொகை கொடுத்துருக்காரு, நல்ல விஷயந்தான். ஆனால் அது போதாது.
இன்னும் பெரிய அளவில் இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளும் சமூக ஆர்வலர்களால் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்குங்க. யோசிக்கணும் முதலமைச்சர் திரு ஸ்டாலினின் சமூக நீதி அரசியல் கேள்விகளை முன்வைக்கும் கூட்டணி நெருக்கடிகளும் சமாளிப்புகளும். செம்பரம்பாக்கம் ஏறி திறந்தப்ப எனக்கு தகவல் சொல்லல, இவங்கெல்லாம் திறக்கக்கூடாது தொடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு காட்டமான கேள்வியை முன் வச்சாரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு செல்வ பெருந்தகை. அடுத்து பல்கலைக்கழகங்கள் அந்த சட்ட திருத்த மசோதா, இதை ஒட்டி இது தனியார் மயத்தை ஊக்கப்படுத்தும் அப்படின்னு திரும்ப பெருங்க இடஒதுக்கீடு பாதிக்கப்படும் அப்படின்னும் வலியுறுத்தியிருக்காரு விசிகாவுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் எம்பி. அப்புறம் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு 3000 கோடி ரூபாயை உடனே ஒதுக்குங்க, தொழிலாளர்கள் பக்கம் நில்லுங்க. அடுத்து பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா தனியார் மயத்துக்கு ஆதரவானது, திரும்ப பெறுக அப்படின்னும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர் பே சண்முகம். அதன் தொடர்ச்சியாகவே கண்ணகி நகர் கார்த்திகா அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை அதிகரித்து கொடுக்கணும் அப்படின்னும் வலியுறுத்துறாங்க. முதலமைச்சர் திரு ஸ்டாலின் முன்வைக்கின்ற அந்த திராவிட மாடல் ஆட்சி, குறிப்பாக சமூக நீதி அரசியல், அதை கேள்விக்கு உட்படுத்துகிறாங்க. சாதி தீண்டாமை பார்க்கக்கூடாது, இடஒதுக்கீடு பாதிக்கப்படக்கூடாது, அடித்தட்டு மக்கள் மேலே வருவதற்கு கூடுதல் ஆதரவை கொடுக்கணும், அரசாங்கம் கை கொடுக்கணும், அடுத்து தனியார் மயத்தை ஆதரிக்கக்கூடாது. இப்படி சமூக நீதி அரசியலை ஒட்டி ஆளும் திமுகவுக்கு கூட்டணி கட்சியினரே கேட்கின்ற இந்த கேள்விகள் எல்லாமே ஒரு கூடுதல் குடைச்சல்களாகவும் நெருக்கடியாகவும் மாறிக்கொண்டிருக்கு. குறிப்பாக தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் இவர்களுடைய இந்த நியாயமான கழக குரல்கள் இன்னொரு பக்கம் திமுகவுடைய இந்த வலிமையான கூட்டணியை நோக்கி எதிர்க்கட்சிகள் எப்பொழுதுமே ஒரு அஸ்திரத்தை ஏவிக்கொண்டே இருக்காங்க இல்லையா, அதற்கு ஆதரவாக மாறிடுமோங்கிற அச்சம் ஆளும் தரப்புக்கு இல்லாமல் இல்லைங்க. இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளாக பல்வேறு தேர்தல்களில் ஒருங்கிணைந்த பலமான இந்த கூட்டணி தான், அசைக்க முடியாத இந்த கூட்டணி தான் தொடர் வெற்றிகளுக்கு காரணமாகிட்டு இருக்கு திமுகவுக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக அவங்க அரியணைக்கு வராமலும் இது தடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ 2026 அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது அப்படின்னும் திமுக கவனமாக இருக்காங்க. அதனால தான் உடனடியாக பல்கலைக்கழக திருத்த அந்த சட்ட மசோதா ஒட்டியும் திரும்ப பெறுகிறோம், மறு ஆய்வு செய்கிறோம் அப்படின்னும் ஆளும் திமுக அரசாங்கம் உடனடியாக தெரிவித்தாங்க. இதில் தான் இப்போ கூடுதலாக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 125 தொகுதிகளில் வலிமையாக தான் இருக்கோம், சிறப்பு கவனம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் கூட்டணியில் அதிக தொகுதிகளை கேட்பது குறித்து மேலிடத்துக்கிட்டையும் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு இப்போ லேட்டஸ்டாக காங்கிரஸ் கட்சியுடைய மேலிட பொறுப்பாளரான கிரிஷ் சோடங்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்காருங்க. இதுவுமே ஒரு புதிய நெருக்கடியாக, அதாவது ஆளும் திமுக கூட்டணியை இந்த தருணத்தில் சரியாக பயன்படுத்திக்கிட்டு அதிக தொகுதிகளை பெற்றுவிட வேண்டும். புற சூழலில் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது, அதே நேரத்தில் சமூகத்திலும் நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. மிக முக்கியமாக மக்களுடைய அந்த அதிருப்தி குரல்கள் அதை கூட்டணி கட்சியினரே ஓங்கி ஒழிக்கிறப்ப அது ஆளும் தரப்புக்கு ஒரு நெருக்கடியாக மாறும். இந்த இடத்துல கூட்டணியுடைய கழக குரல்களை குறைக்க அவங்களுக்கு அதிக தொகுதிகளை கொடுக்க வேண்டிய ஒரு நிலையும் ஏற்படும். இவை எல்லாவற்றையும் யோசிக்காமல்ல அறிவாலய தலைமை. அதனால தான் இன்னொரு பக்கம் அவங்களுடைய அந்த வழக்கமான அந்த அரசியலையே கையில் எடுக்கிறாங்க. என்னன்னா இப்போ லேட்டஸ்டாக வாக்கு திருட்டு, தமிழ்நாட்டுடைய சிறப்பு வாக்காளர்கள் பட்டியல் திருத்த பணியின் மூலமாக மக்களுடைய வாக்குரிமையை பறிக்க முயற்சி அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் மீது கடும் அட்டாக்கை முன் வச்சிருக்காரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின். இதில் நம்ம கவனமாக இருப்போம் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு. அதாவது நம்முடைய ஒரே எதிரி பாஜக தான், ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கு, அதை முறியடிக்கணும்னா நம்ம ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக பயணித்து வெற்றி பெறணும் அப்படின்னு அந்த வழக்கமாகவே எல்லா பிரச்சனைக்கும் பாஜக காரணம் அப்படின்னு அதை காட்டி தன்னுடைய அரசியல் ரூட்டை முன் வச்சிருக்காரு தங்களுடைய கேடர்ஸ்க்கு. இது முந்தைய தேர்தல்களில் ஒர்க் அவுட் ஆனிச்சு, அதே போல் 2026 ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதும் அறிவாலயத்துடைய ஒரு நம்பிக்கையாக இருக்குங்க. ஆனாலும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது தான் சுட்டி காட்ட தோணுது, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. ஒரு தலைவருங்கிறவர் மக்களுக்கு பெயரளவிலான வாக்குறுதிகளை கொடுக்காம மக்களுடைய தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆட்சி தலைவர் தான் சரியானவர். ஒரு ஆட்சித்தலைவர் அப்படி இருக்கணும் அப்படின்னும் சுட்டி காட்டியிருக்காரு. தற்போதைய முதலமைச்சரான திரு ஸ்டாலின் இவை எல்லாவற்றையும் ஒரு முறை வாசிக்கணும்,
அதிக புத்தகங்களை வாங்குறாரு, அதிக புத்தகங்களை பரிசளிக்கிறாரு. அந்த நம்பிக்கையில தான் இதையும் சுட்டி காட்டுறோம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள்